சர்வ வல்லமையும் இருக்கும் நிறைந்த ஆண்டவரே, நீ தந்திருக்கிற மாலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களால் இந்த நல்ல நாளின் காலை நேரம் முதல் இந்த நேரம் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூர்ந்து எங்களை பாதுகாப்பு உதவிட்டு இந்த மாலை வேளையில் உங்களுடைய சமூகத்தை தேடி வர சற்று நேரம் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க உண்மை குறித்து துதிக்க கர்த்தர் தந்திருக்கிற இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். முதல் திருக்கரத்திலே தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிறோம் உங்களுடைய ஆசிரியர் வந்து கொண்டிருப்பவர்களை அழைக்குவாரும் மறுத்தடைக்கிறவர்களை கற்றுனார் ஆசிரியர் ஆராதனுடைய முதல் முடிவடைந்தும் பரிசுத்தாவினுடைய மெய்யான கிறிஸ்தவ எங்களோடு குடும்பங்களை வழிபடுத்தி வெட்டுவார் வீட்டு கிறிஸ்து வழியாக ஜெபம் கேள்வி நம்பினாவே அப்படியான காரணமாக கீர்த்தனைகளில் 42வது கீர்த்தனை பார்ப்போம். எனக்காக ஜீவன் பெற்றவரே என்னோடு இருக்க எழுதுமே என்ற பாடலை பார்ப்போம். வசனங்கள் 1 தொடங்கி சில வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். Thank you.
பணிந்து கைப்படும் பூமியின் படையாளரான நலனும் அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து இதன் போல் எங்கள் சகோதரர்களுக்கு சகோதரன் என்கிறார். சிந்தவேஸ்வரன் தட்டானையும் சுத்தம் சுத்தியாறு வெட்டியை கட்டிட தட்டியவன் அடங்கலின் மேல் அடக்கிறவனும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறவர்களுக்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாததற்கு அவன் ஆணியாராக இருக்கிறார். தன் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனே ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியில் கடாக்கணத்தில் உள்ள இடத்தை அதில் எண்ணெயில் இருந்து அழைப்பது நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை விரும்புகிறதில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உடனேயே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் வேதன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகலம் தருவேன், என் நீதியின் வலுவனாலே உன்னை காப்பேன். உணவு இஸ்ராயேலர்கள் யாவரும் வெற்றி அடைவார்கள். உன்னோடு வளர்வார்கள் நாசமாகி ஒன்று இல்லாமல் போவார்கள். உன்னோடு போராடுகிறவர்களையும் காணாதிருப்பார். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்று இல்லாமல் இருப்பொருளாவார்கள். உன் தேவனாக இருக்கிற கர்த்தனாகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியை இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பசுமாக இருக்கிறார். வானத்தை பூமியையும் படைத்து சர்வலம் இரண்டாவது விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் ஒன்று அனைவருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் கற்பத்தில் கொடுத்து கன்னிகையாளர்களுக்கு பிறந்து கொஞ்சம் நாட்களுக்கு மாணவர்கள் சிறுவில் அறிந்து கருத்து அடக்கம் செய்திருக்கிறார். ஆதாரத்திற்கு 3ஆம் நாள் மருத்துவர் என்று வைத்திருக்கிறார். கருத்துக்களை எல்லாரும் பிதாவாகிய கடவுளோடு வலப்பக்கத்தில் வீச்சிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடு மருத்துவருக்கு நியாயத்திற்கு எடுத்து வருவார். தூய ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவம் அழுதி சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இந்த விசுவாசத்தில் வாழ்நாள் எல்லாம் கடவுளுக்கு இழைத்திருக்க தெரிய உண்டாக உதவி செய்வாராக. மீண்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி ஞானப்பாட்டு 143 செல்வோம். கவிகளை பாடுவோம். ஞானப்பாட்டு 143 Amen.